நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தைகள் 34 தொடக்கம் 40. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். சிந்தனை: உன் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட அறிஞர் கேட்ட கேள்விக்கு இயேசு கூறிய பதிலே இதுவாகும். ஏற்கனவே சதுசேயர்கள் இயேசுவை சோதிப்பதற்காக கேள்வி கேட்டனர், தோற்று போயினர். இப்போது பரிசேயர் திருச்சட்ட அறிஞர் இயேசுவை சோதிப்பதற்காக கேள்வி கேட்டனர், அவர்களும் தோற்று போயினர். மேலும் இயேசு அவர்களையும் கேள்வி கேட்கின்றார், ஆனால் அவர்களாலே பதில் சொல்ல முடியாமல் போய்விடுகின்றது. இதனால் தொடர்ந்து இயேசுவை கேள்வி கேட்க எவரும் துணியவில்லை என்று தொடர்ந்து வருகின்ற நற்செய்தி பகுதி கூறுகின்றது. சில வேளைகளில் எமது நம்பிக்கையும் மற்றவர்களால் கேள்விக்கு உட்படுத்தப்படும் போது அல்லது சவாலுக்கு உட்படுத்தப்படும் போது அது உதவியாக அமைகின்றது. ஏனென்றால் நாம் எதனை நம்புகின்றோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக அமைகிறது. இவ்வாறு தெளிவடைய வேண்டிய தேவை இயேசுவுக்கு இருக்கவில்லை. ஆனாலும் பரிசேயர்களும் தம்மை பின் செல்லுகின்ற சீடர்களும் தெளிவு பெறுவதற்காக இயேசு அவர்களை கேள்வி கேட்கின்றார். எங்களுடைய நம்பிக்கையையும் யாராவது எப்போதாவது கேள்விக்கு உட்படுத்தினார்களா? அப்போது நாங்கள் என்ன பதில் சொன்னோம்? தூய ஆவியினால் ஏவப்பட்டவர்களாக பதிலளித்தோமா? அல்லது குழப்பமடைந்து அவர்களிடம் இருந்து விலகிச் சென்றோமா? பரிசேயர்களின் கேள்விக்கு இயேசு பதிலளிப்பதற்காக அவர் மோசே வழியாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளையும் சுருக்கி புதிதாக 2 கட்டளைகளிலே கொடுக்கின்றார். 10 கட்டளைகளுள் முதல் 3 கட்டளைகளும் கடவுளோடு நாம் கொள்ளும் அன்புறவையும், ஏனைய 7 கட்டளைகளும் பிறரோடு கொள்ளுகின்ற அன்புறவையும் எடுத்து காட்டுகின்றன. இவற்றை இயேசு சுருக்கி புதிதாக 2 கட்டளைகளிலே தருகின்றார். ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய். இரண்டாவது, அதில் இருந்து பிறப்பதே உன்னை போல் உன் அடுத்திருப்பவரை அன்பு செய் என்பதாகும். உண்மையிலே உன்னை போல் அடுத்திருப்பவரை அன்பு செய் என்பது முதலாவது கட்டளையிலே இருந்து ஏற்படுகின்ற விளைவாகும். எவ்வாறு நாம் எம்மை அன்பு செய்வது? முதலாவது கட்டளையை நாம் நிறைவேற்றுவதன் மூலமே, அதாவது உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்துவதன் மூலமே எம்மையும் நாம் அன்பு செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்கின்ற போது அதுவே பிறரையும் அன்பு செய்வதற்கு வழியாகிறது. ஏனெனில் நாம் அன்பு செய்யும் கடவுள் எம் அயலவரிலும் இருந்து கொண்டு அவர்களையும் அன்பு செய்கின்றார் என்பதனாலேயே. கடவுளை அன்பு செய்யாமல் மற்றவர்களை அன்பு செய்யலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறான அன்பு உண்மையான அன்பாக இருக்காது. அது சுயநல அன்பின் இன்னொரு வடிவமாகும். உதாரணமாக, அடுத்திருப்பவர் ஒருவர்
தவறான வழியில் செல்லுகின்ற போது அதற்கு நாம் ஆதரவாக இருந்தால் அது உண்மையான அன்பாக இருக்காது. இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது, நாங்கள் உங்களை அன்பு செய்கின்றோம், ஆனால் உங்களது தவறான வாழ்வுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் என்பதை. இவ்வாறானவர்கள் எதிர்மறையாக பதிலளிக்கும் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முதலிலே கடவுளின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுடனான உரையாடல்களில் விவேகத்தோடும் ஞானத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்திருப்பவரோடு கொண்டிருக்கின்ற அன்புறவு உண்மையிலே கடவுளை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்வதில் இருந்துதான் புறப்படுகின்றதா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அது உண்மையாயின் அதுவே உண்மையான அன்பாக, நிரந்தரமான அன்பாக இருக்க முடியும். அல்லது போனால் அது பொய்யான அன்பு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதனை உண்மை அன்பாக ஆக்க முயற்சி செய்ய வேண்டும். செபம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உம்மை அன்பு செய்ய அருள் தாரும். ஆமென்.